தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரமனுக்கு ஒருத்தர் வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? உடனே அவருக்கு ஃபோன போட்டு கலாமா இந்த மாதிரி வேலைலாம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொன்னவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் பையனுக்கு வேலை குடுக்குறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உனக்கு பயந்துகிட்டு தான்பா நான் இத குடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம பரமன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வேலையில சேராம வந்துடுறாப்புல. இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. "என்ன பரமா, நீ போய் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டயும் வேலைக்கு" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா செய்றது? நம்ம மிரட்டுனப்ப அவங்கெல்லாம் நமக்கு கீழ இருந்தாங்க. இப்ப அவங்க முதலாளியா இருக்காங்க. நம்மலாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் இளமதியோட அம்மா, அப்பாவுக்கு தெரிய வருது நம்ம நித்யா மூலியமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம கலாம வந்து, "என்னடா நீ ரோடு ரோடா போய் வேலை தேடி கெஞ்சிக்கிட்டு இருக்க" அப்படின்னு பரமன திட்டுறாங்க. அதுக்கு வந்து நம்ம பரமன், "பார்த்தீங்களாம்மா, நான் வந்து மிரட்டி வட்டிக்கு வாங்குறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல எல்லாருமே பயமா இருந்தாங்க. இப்ப பாருங்க, வேலைக்கு போய் கேட்டா யாருமே வேலைக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. என் மேல மதிப்பே இல்ல உங்களுக்கு. நான் இளமதி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து சொந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலாம்மாவுக்கு பல்பு குடுக்குற மாதிரி நம்ம பரம பேசிட்டு போயிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் இந்த கலா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இப்ப நம்ம பரமன பார்க்கறதுக்காக இளமதியோட அப்பா, அம்மா வராங்க. ஸோ எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து குடுத்து, "இந்தாப்பா உனக்கு தான் வேலை யாரும் தரமாட்டேங்கிறாங்கல்ல, நீ பேசாம சொந்தமா ஒரு தொழில் பண்ணிடு" அப்படின்னு காச குடுக்குறாங்க. "இல்ல, இல்ல நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன்" அப்படின்னு பரம வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்றாப்புல. என்னோட பையனா இருந்தா நீ வாங்கிக்க" அப்படின்னு சொல்லி பையன் சென்டிமெண்ட்ட போடவும், நம்ம பரமனும் அந்த பணத்த வாங்கிக்கிறாப்புல. ஸோ அத வச்சு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம பரமனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஆட்டோவ எடுத்துக்கிட்டு போயிட்டு, ஒரு ஆட்டோ மாதிரி ரெடி பண்ணிடுறாப்புல. அவர் ஆட்டோ ஏற்கனவே வந்து ஓப்பன்ல இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு வாடகைக்கு ஆட்டோ போனா எப்படி இருக்கும்? அந்த ஆட்டோ மாதிரி ரெடி பண்ணி, இளமதியோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, "இனிமேக்கு நான் ஒரு ஆட்டோக்காரன். அதனால நான் சொந்தமா வேலை தான் செய்ய போறேன்" அப்படின்னு இளமதிக்கு காமிக்கிறான். "மொதல்ல உன்னைய தான் நான் ஏத்தணும்னு தான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி, நேரா இளமதிய ஏத்திக்கிட்டு கோயிலுக்கு போறாப்புல நம்ம பரமன். அப்ப ஆப்போசிட்ல நம்ம ரிஷி வர, பேசாம போகாம நம்ம பரமன் ஆட்டோவ முன்னாடி நிப்பாட்டி ரிஷிய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.